திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே சற்று இன்றைக்கு காலதாமதம் ஏற்பட்டதனால் 8:30 இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு துவங்குகிறோம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. பிடியதன் ஊரு ஊமை புலமிகு கரியது, வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையேறையே. பிடியதன் உருமை கொலமிகு கரியது, வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையேறையே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் ஏனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்த நிலம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு கா சேகர் ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக வருவார்கள். அவர்கள் வரும் வரை நாம் போற்றி பாடல் பாடிக்கொண்டிருக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி. அற்றவர்கள் காரமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி. மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி. செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. திருமூலட்டானனே போற்றி போற்றி. வங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி, மதயானை ஈருருவை போர்த்தாய் போற்றி. கொங்களரும் நற்கொன்றை தாராய் போற்றி, கொள்புலித்தோலாடை குழகா போற்றி. அங்கனனே அமரர்கள் தம் இறைவா போற்றி, ஆலமர நீழலறம் சொன்னாய் போற்றி. செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஐயா அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த கடைசி பாடல் பாடி நிறைவு செய்யலாம். பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடானுருவாய் நின்றாய் போற்றி. கரம் 4 முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார் காற்ற எளியாய் போற்றி. அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி,
அன்றர கண்ணை நான்கு தோலும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி. திருமூலட்டானனே போற்றி போற்றி. திருமூலட்டானனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவ சிவ. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன். தொடர்ந்து இறையருளால் நிகழ்ந்த, வெளிப்படை நிகழ்ந்த, எல்லோரும் அறியும்படி நிகழ்ந்த சான்றுகள் உள்ள, இந்த வரலாற்று சான்றுகள் உள்ள அற்புத நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். உதாரணமாக திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து அம்பிகை உன் அடிசில் என்று ஊட்டினார்கள் அல்லவா? அதிலிருந்து தொடங்கி ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இங்கே திரு ஆவடுதுறையிலே திருமூலர் 3000 ஆண்டுகள் அங்கே இருந்து தவம் செய்த அப்படி பெருமைக்குரிய திருத்தலம். ஆண்டுக்கு ஒன்றாக ஒரு திருமந்திரத்தை அவர் அருளினார் என்று சொல்வார்கள் தியானித்து. அது 9 ஆகமங்களை நான் இங்கே திருமந்திரங்களாக படைத்திருக்கிறேன் என்று அவர் வாக்காலேயே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருத்தலம் ஆவடுதுறையிலேயே தான் அங்கே திருமடமும் அமைந்திருக்கிறது. நமச்சிவாய மூர்த்திகள் திரு ஆவடுதுறை ஆதியில் அங்கே சிறப்பாக அங்கே நடைபெற்று வருகிறது. அந்த ஆவடுதுறையிலே இந்த திருஞான சம்பந்த பெருமானம் வரும்பொழுது அவங்க தந்தை இந்த வேள்விகளை எல்லாம் வேதாத்ம வேள்விகள் ஒவ்வொரு வயதிலே இப்படியெல்லாம் நிர்ணயங்கள் இருந்திருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அந்த வயதிற்கு உரிய அந்த வேள்விகளை எல்லாம் செய்வதற்கு பெரும் பொருள் அவருக்கு தேவைப்படுகிறது. அதுவரை திரு ஞானசம்பந்த பெருமானோடே அவர் தொடர்ந்து வருகிறார். அந்த காலம் இப்பொழுது குறுகி இருந்ததால் இந்த மகனிடம் தனக்கு பொருள் தேவை பற்றி அங்கே சொல்கிறார். அவர் என்ன செய்வார்? அந்தமில் பொருளாவன ஆவடுதுறை அரண் கழல்கள் அல்லவா என்று சொல்லி அந்த ஆவடுதுறை அரணிடம் போய் நாம் விண்ணப்பித்து அந்த இடரினும் தளரினும் என்று அந்த திருப்பதியத்தை எடுத்து பாடுகிறார். இது பல பேருக்கு மனப்பாடமாக இருக்கும். ஏனென்றால் நிறைய பொருள் வேண்டுமா, அதற்கு இந்த பலன் தரும் பதிகங்கள் என்று சொல்லி நிறைய பதிப்பித்து எப்படியோ இந்த திருமுறைக்கு மக்களை ஈர்த்து அவர்களை நலங்கொள்ள செய்ய வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கால் பல அன்பர்கள் பல திருப்பதிகங்களை தொகுத்து நிறைய நிறைய புத்தகங்கள் எல்லாம். அந்த வகையில இந்த திரு ஆவடுதுறை திருப்பதியும் நிறைய அன்பர்கள் ஓரளவு திருமுறைகளை பரிச்சயம் உள்ள அன்பர்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து அது எப்பொழுதும் ஓதுவார்கள். ஒரு சிரமமாக இருக்கும்போது அப்படிலாம் ஓதக்கூடிய விலையுடைய அருந்தமிழ் மாலை என்று அங்கே முடிக்கிறார். இப்பொழுது நாம் ஒவ்வொரு பாடலாக இப்பொழுது நாம் பார்த்து இதுவரை 6 பாடல்கள் சென்ற வகுப்பு வரை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 7வது பாடல்கள் பார்ப்போம். ஏன்னா எல்லோருமே கிட்டத்தட்ட பாடல்கள் பரிச்சயமாக இருக்கும். அந்த நுண்பொருளை தான் எடுக்க சொல்றேன். ஏன்னா நம்ம பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சுதந்திரத்தில் உள்ளார் என்று அங்கே சொல்லியிருக்காரு. அதுபோல எல்லா ஆச்சாரியர்களும் பொருள் உணர்ந்து, அதாவது வல்லார் என்ற ஒரு வார்த்தை அங்கே சேர்த்திருப்பாங்க. கடைசியில திருக்கடைக்காப்புல வல்லார் என்று சொல்லுவார்கள். யாரு பாட வல்லார்கள் என்றால் அந்த வல்லாறு பொருள் பொதிந்த, அதாவது இசையோடு பாட வல்லார், பொருள் அறிந்து பாட வல்லார், மெய்ப்பொருள் அறிந்து பாட வல்லார் என்று சொல்லி அப்படி அங்கு திருக்கடைக்காப்புல சொல்லி அப்புறம் பயணி சொல்லியிருப்பார்கள். அதனால நம்ம இந்த பொருளை நுண்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு இதே இடர்ந்து தளரணுங்கிற திருப்பதியத்தை இறைவனை நினைந்து ஓதும் பொழுது ஒரு சொற்பதத்தை கூட நமக்கு பொருள் தெரியாம இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். மந்திரங்களை ஓதுவதை பொருளே தெரியாம ஓதினாலும் இந்த ஒளி அளவுல அதற்கு நன்மை கிடைக்கும். இந்த பொருள் அறிந்து ஓதினால் முழுமையான ஒரு பயன் கிடைக்கும். இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை. அதனால இந்த பொருளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு ஆற்றல் உள்ள ஒரு அற்புத நிகழ்வை நிகழ்த்திய உலகறிய ஆயிரம் பொண்ணை இங்கே ஒரு பூதம் கொண்டு வைக்க அப்படி பெற்ற ஒரு வரலாறு. இதே திருநாவுக்கரசு பெருமான் அந்த திருத்தலத்திற்கு போகும்போது
காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பன் ஆயிரம் அளிப்பர் போலும் ஆவடுதுறையனாரே என்று சொல்லி இந்த நிகழ்வை திருநாவுக்கரசு பெருமான் பதிவு செய்திருக்கிறாருன்னா, இதுக்கு மேல நம்ம எதையுமே பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதி தான். இதுல என்னன்னா தன்னுடைய உறுதிப்பாட சொல்றாரு. இப்ப இது வந்து ஒரு நாடக நிகழ்வு என்று கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே வந்து தோன்றி, வாழ்ந்து, மடிந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இந்த உலகம் உள்ளளவும் உய்ய வேண்டும். ஞானத்தை அங்கே அவர்கள் உள்ளத்திலே உற்பத்தி வைக்க வேண்டும். அஞ்ஞானத்தை அகற்ற வேண்டும். ஓரிரை சிவபெருமானே என்று அவர்களுடைய கழலை பற்ற செய்ய வேண்டும் என்று சொல்லி, "ஆறெனக்கு உறவு அமரர்கள் ஏறே" என்று இங்கே தான் பாடியிருப்பாரு சுப்பிரமணிய சாமிகள். "ஆறெனக்கு உறவு அமரர்கள் ஏறே" தேவர்களுக்கெல்லாம் தலைவனே. அந்த ஒரு திருப்பதிகம் பூரா அப்படி வரும். ம் பாடியிருப்பாரு. அதனால இறைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவு முறை, உங்களுடைய திருவடியை தவிர எனக்கு எந்த பற்றுக்கோடுமே இல்லையே. நான் தான் திருவடியை பற்றி விட்டேனே, சரணடைந்து விட்டேனே, எனக்கு ஏன் இந்த உலகில் அந்த ஒரு நாள் இந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பாருங்க. அப்ப வந்து இந்த உறுதி வேணும். இந்த உறுதியை ஏக இறை சிவன் தான் என்று முதல்ல தெளிவா இருக்கணும். நீ எந்த தெய்வத்தை வந்து பார்த்தாலும், சிவபெருமான் தான் அந்த தெய்வத்தின் வடிவத்தில வந்து பொதிய செய்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சித்தர் வழிபாடு நிறைய செய்கிறார்கள் நண்பர்கள்லாம். அங்க போய் ஒரு சித்தர போய் அது ஜீவ சமாதியா, ஜீவ சமாதி இல்லையோ எல்லாம் இப்ப ரொம்ப பிரபல்யமாக இருக்கு. சில இடங்கள்ல வியாபாரப்படுத்த கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சித்தர போய் நம்ம வந்து வழிபட்டோம்னா, நம்ம ஒரு ஒண்ணுமே இல்லாம கூட சில இடங்கள் இருக்கும். விளக்கேத்தி வைக்கணும். நானே அதப்போல இந்த சித்தர் சமாதிய இப்போ 2வதா ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். முன்னதாக ஒரு சித்தர் சமாதி இடிந்து கிடந்ததை அங்கே உள்ள அன்பர்களை வைத்து அதை கட்டச் சொல்லி, அதை இப்ப வழிபாட்டிற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது இன்னொரு இதை செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களை வந்து வழிபட்டால் நிறைய பொருள்லாம் கிடைக்கும். வாழ்க்கையே மாறிவிடும் என்று சொல்லி நிறைய பேர் அதுக்காக வந்து வழிபடுகிறார்கள். யார வணங்குனாலும் அந்த சித்தரை வணங்கினா, ஒரு சித்தத்தை சிவன்பால் வைத்தவர். அந்த சித்தத்தில் சிவன்பால் வைத்தவர், அவர் புற உலகை எல்லாம் மறந்தவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரு வந்து சேகர் வந்து வணங்குறாரா? நடராஜன் சுப்பிரமணியம் வணங்குறாரா? மற்றவர்கள் நமது அன்பர்கள் யாராவது வணங்குறாங்களா? அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் வந்து சித்தத்தை சிவன்பால் வைத்து புற உலகையும், தன்னுடைய உடல் இருப்பையும் வந்து மறந்து அந்த அந்த இறைவனுடைய அந்த ஏந்தி நிற்கக்கூடிய அந்த பேரின்பத்திலேயே யோக நிலையில ஒன்றி இருக்கக்கூடிய அந்த இறைவனையே உள்ளத்தில் வந்து வெளிப்படுத்தி, இறைவனையே சிந்தித்து, இறைவனுடைய ஐக்கியமாக இருக்கக்கூடிய அவர்களை வணங்கினால், அங்கே வணங்கக்கூடியவர்களுக்கு அருள் கிடைக்காதா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. அங்க அருள் செய்பவர் நமது பெருமான் தான். அவர் இல்லாத இடமே இல்லையா? அவர் உயிரறிவிலேயும் அவர் தானே இருக்காரு. இவர் உயிரறிவு உள்ளே அடங்கி, அங்கே பெருமானுடைய அறிவு அந்த உணர்வு அங்க பெருக்கெடுத்தோம்னா, அங்க ஒரு ஒளித்தன்மை ஏற்படுகிறது. அந்த ஆலயத்திலே நாம் வந்து விளக்கு இட்டு அந்த சித்தரை வணங்கினா, அந்த சித்தர் வந்து அருள்வதல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை வணங்குவதால் மகிழ்ந்து சிவபெருமான் தான் அருள் புரிகிறார். அப்படி வந்து பல அற்புதங்கள்லாம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. இப்பொழுது 7வது பாடல் இந்த உறுதிப்பாட்டு. இறைவா உன்னுடைய என்ன வந்தாலும் சரி, வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும். இதற்கு மேல ஒரு ஆச்சாரியார் உபதேசிக்கவே முடியாது. என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாத. எது வந்தாலும் என்ன உனக்கு உடம்பு இருக்கு கஷ்டம் வருது. கொஞ்ச நாளைக்கு வந்தா வந்துட்டு போகும். அது வந்து தாங்கிக்கோ. நான் சாமி உன்னுடைய திருவடியில கொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நான் உன்னுடைய திருவடியை விட மாட்டேன் என்று சொல்லி இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் உபதேசம். தன் மீது ஏற்றி இந்த உலக உயிர்களுக்கு இது ஒரு உபாயம். உலக உயிர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு வந்து உலகியல் துன்பம் நீங்கி, இந்த உலகியல் பற்றெல்லாம் நீங்கி, அவர்களை ஆட்கொள்ள வேண்டும். தன்னுடைய பேரின்ப நிலையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விழைவு. ஐயா, அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீ வந்து எப்படி பற்ற வேண்டும் என்பதற்கு சொல்றாரு. எந்த சூழ்நிலையிலும் நான் விட மாட்டேன்னு சொன்னா, விடாதீர்கள்னு இந்த பொருள். ஆச்சாரியர் உபதேசம் தன் மீது ஏற்றி ஒரு நாடகமாக இங்கு நிறுத்தப்படுகிறது. யாராலுமே திருஞான சம்பந்த பெருமானை கருவியாக நம்முடைய பெருமானால் இதெல்லாம் நிகழ்த்தப்படுகிறது என்ற இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த பாடல்களை வந்து ஐயா, வெப்பமே உதவியோர் வினைவரினும் அப்பா உன் ஐயா, அடியர் கேட்காதென்னும் முப்புடை ஒருவனை உள்வழிய அப்படி அனல் எழ விழித்தவனே. முதல்ல வெந்தியூர் தோன்றியோர் பெருமறியணும் என்று சொன்னாரு. இப்ப ஐயா வந்து சிவாய நம. ஐயா கேக்குதுங்களா? ஆஹ் ஐயா கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணி போடுங்க ஐயா. மங்களா தெரியுது. அப்படியா? கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுங்க. இதுதான் இப்ப திருப்பி
திருப்பு கேமரா திருப்புங்க. பேக் கேமரா போயிட்டீங்க. ஆ. இப்ப வாங்க ஐயா. ஆ, இப்ப தெளிவா இருக்கு வாங்க. இல்ல என்னன்னா தெளிவா இருக்கு. டாப்ல இருந்திருக்கு. ரைட். இப்ப தெளிவா தெளிவா இருக்கு. இருக்குங்க ஐயா. இப்ப தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. வெப்படும் விரைவியோ வினைவரினும் அப்பா உன் அடிகளால் அகற்றாதென்மா. இதுதான் முதல் தொடரு. தன்னுடைய நிலையை சொல்றாரு. தன்னுடைய பற்று, தன்னுடைய உறுதிப்பாடு, இறைவனுடைய திருவடியை தவிர, இறைவனுடைய பெருமையை தவிர நான் எதையும் பேச மாட்டேன். அதை தவிர பற்ற மாட்டேன் என்று உலக உயிர்களாகிய நாம் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எப்பொழுதும் இறைவன் புகழையே பேசிக் கொண்டிருக்கணும். அதுதான் இப்ப நம்ம நடராஜனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு களத்தை அமைத்து இருக்க அன்பர்களை எல்லாம் தேடி எப்படி எப்படியோ அவர்களை வந்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் பகீரத பிரயத்தனம் வந்து சொல்வார்கள். இப்படியெல்லாம் செய்து என்னன்னா எப்பொழுதும் பெருமானுடைய புகழையே நான் பேசிக் கொண்டிருப்பேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீண் பேச்சு. ஒரு அரசியலா இருக்கட்டும், ஒரு திரைப்பட சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், வேற உலகியல் நல்லது அர்த்தம் இவற்றையெல்லாம் தான் நம்ம வந்து பேசி இந்த காலத்தை களவு போட வேண்டும். காலத்தை களவு போக விடாமல் ஒரு இடத்திலே அமர வைத்து செய்கிறார்களே அதுதான். வெப்பொழும் விரைவியோர் வினை வரினும். என்னுடைய முன் வினை காரணமாக வெப்பநோய் வெப்பநோய் எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவரை வந்து ஆட்கொள்ளும்போது நாவுக்கரசு பெருமானை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார். அந்த சூளை நோய்னா இந்த குடல் ஒன்றோடு ஒன்று வந்து முறுக்கி அந்த பெரிய வலியை ஏற்படுத்துறது. அது வந்து வெப்ப நோய் கிடையாது. அத குடரோடு துடக்கியிட ஆற்றேன் எம் ஐயா அதிக கடில வீரட்டானத்துடைய அம்மானே என்று பாடுவார்கள். குடலோடு துடக்கி போட்டு குடல் வந்து பின்னிக்கிட்டு ஒன்றோடு ஒன்று பின்னிக்கிட்டு ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும். வெப்ப சொன்னா வெம்மை சம்பந்தப்பட்ட நோய். அதாவது நமக்கு வந்து இந்த உடல் வழியாக வரக்கூடிய நோய், அந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா உடல்ல, அதுல கூட வந்து ஏற்ற இறக்கத்துல வந்து அந்த நோய்கள் வரலாம். காற்றால் வரக்கூடிய நோய் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காற்றால் வரக்கூடிய நோய் எவ்வளவு இருக்கு. கிருமிகள்லாம் பரவி வந்து இது பண்றதெல்லாம் இருக்கு. அடுத்தது வந்து தீயால் வரக்கூடிய நோய். வெப்பு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல தீயால. அப்புறம் நீரால் வரக்கூடிய நோய். அப்புறம் மண்ணால் வரக்கூடிய நோய். இந்த இந்த 5 பூதங்களோட கலப்பாக இந்த உடல் இருக்கு இல்லையா? அதுல அந்த நோய்களை எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு நம்ம வினைக்கு தக்கவாறு நம்ம அப்ப வெப்ப நோய்னா நெருப்பு சம்பந்தப்பட்டது, தீ சம்பந்தப்பட்டது, வெம்மை சம்பந்தப்பட்டது நெறைய இருக்கு இல்லையா? நெறைய வந்து ஆச்சுன்னா வந்து தண்ணீரே வற்றிப்படும். வெம்மை அதிகமாச்சுன்னா நீர் சத்து போயிடும். அதனால வரும். அப்புறம் வயிற்று வலி, தலைவலி இதை போல வர்றதெல்லாம் தான் வெப்பால வருது. அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் இந்த காற்றோட இது குறைவால வந்து அது போலலாம் வரலாம் இருக்கு. அதனால வெப்போடு விரைவியோர் வினைவரணும் நாம் செய்த வினை விரைவிகள்ல அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, திட்டமிட்டோ திட்டமிடாமலோ, புத்திபூர்வமாகவோ, அபுத்திபூர்வமாகவோ ஏதாவது தீவினைகள் செய்திருந்தால், அது அதன் விளைவாக அதில் பயனளிப்பதற்கு இப்பொழுது வந்து என்னுடைய வந்து இந்த வெப்பு நோயாக வந்து எனக்கு விரைவி எனக்கு துன்பம் ஏற்படுத்தினாலும், உடனே உறவு முறையை சொல்றாரு. அப்பா உன் அடியதால் அரற்றாது. சென்ற முறையே சொன்னா உறவு முறை நம்ம அங்க எந்த ஐன்னு சொன்னாரு. ஆச்சரியம். இறைவனை விழிக்கக்கூடிய பகுதிகள்லாம் நிறைய இருக்கு. அப்பா உன் அடியலால் அகற்றாதென்ன. உன்னுடைய திருவடி பெருமைகளை தவிர நான் எதுவுமே நான் பேச மாட்டேன். திருவடி என்பது திருவடி. தான் இந்த உருவத்தை வைத்து பார்க்கும்போது திருவடியாக கொடுக்குது. அந்த திருவடியை நம்ம வந்து சிந்தை செய்தோம்னால எங்கேயுமே நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய பேரருவமாக இருக்கக்கூடிய இறைவனை வந்து நினைந்ததற்கு ஒப்பாகும். அதுக வந்து அது திருவருள் தான் அப்படி திருவடியாக இந்த தத்துவத்துல சொல்லுது. உன் அடிகளால் அரற்றாது என்னன்னா உங்களுடைய திருவடி புகழ்ச்சி. திருவடி புகழ்ச்சின்னு வள்ளலார் கூட அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு 50 வரிகள் இருக்கும். நீங்க யாராவது வள்ளலார் அன்பர்கள் இருந்தாங்கன்னா, அது கூட நான் தனியா ஜெராக்ஸ் போட்டு கூட சில பேருக்கு அந்த மொழி பேதம்லாம் இல்ல. வள்ளலார்ட்ட அந்த மொழி பேதம்லாம் இல்ல. நெறைய வந்து வட சொற்களும் இருக்கும். அந்த திருவடி புகழ்ச்சின்னு சொல்லியே ஒரு பெரிய பாடல். ஒரு 50 வரி கிட்டத்தட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தது. அவ்வளவு சிறப்பு நோக்கி அத வந்து நான் இப்ப பல பேருக்கு பழி எடுத்து அந்த திருவடி என்பது என்னன்னா, இந்த இறைவனை பரந்து அப்ப திருவடிகளோட பெருமைகளை சொல்வதல்னா, இறை பரத்துவத்தை முற்றிலுமாக சொல்வது. இறைவனுடைய அந்த தன்மை அடிமுடி தேடிய படலம், அப்புறம்
மன்மதனை இந்த இது அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைத்தது, நீலம் உண்டது. இப்படி பல்வேறு வரலாறுகள்லாம் இருக்கு இல்லையா? உங்களுடைய பெருமையை தவிர அது அந்த உயிர்களுக்காக வந்து இறைவன் செய்ய எடுத்த அவருக்கு படக்கூடிய பாடுகள், இவற்றை எல்லாம் வந்து இறைவனுடைய பெருமையே வந்து தான் பேசுவான். வேற எதையும் பேச மாட்டான். அரற்றாது என்னன்னா, உன் அடிகளால் அரற்றாதுன்னா, அடியோட பெருமை எப்படி நீ சொல்ல முடியும்? திருவடி வந்து சிவந்த திருவடி, மலர் போலும் போற்றி அருள்வது நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்வது நின் அந்தமாம் செந்தருகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புகழ் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்கு குணம் காணாத சுந்தரிகள் போற்றியாம் உய்ய கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையில் ஒரு என்பாவாய் போல அந்த பெருமானுடைய திருவடி அவள் சிவப்பாக இருக்கிறது, செம்மையாக இருக்கிறது, சேவடி அழகாக இருக்கிறது, வளைந்த திருவடி. இப்படி வந்து அதோ அந்த எல்லை கிடையாது. அது வந்து ஓமித்து சொல்லி அதை தூய்மைப்படுத்துவது. அந்த திருவடி என்று சொன்னால் இறைவனுடைய பரத்துவம், இறைவனோட பெருமைகள் எல்லாமே இருக்கு. அவருடைய எண் குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே வந்து அடக்கும். அவர் வந்து உலகியலுக்காக இந்த ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக இதுவரை நிகழ்த்திய வரலாற்று பெருமைகளை எல்லாம் வந்து நுணுகி ஆராய்ந்து உள்ளிருக்கு இப்படியும் ஒரு கடவுள் இருப்பாரா என்று சொல்லி சிந்திக்கணும். அதாவது உலக உயிர்களுக்கு இன்னல் ஏற்படக்கூடாது, தன்னை வந்து அடைந்த அடியார்களுக்கு அவருடைய வினை வந்து அவர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக இறைவன் வந்து பலியே இருக்கிறார். பிச்சை எதுக்கு இருக்கிறார்? பலியேற்றல் பத்தி ஒரு பதியமே பாடியிருக்காரு. ஞானசம்பந்த பெருமான் திருவாழ்வொலி புத்தூர்ல அப்பர் பெருமானும் பாடியிருக்காரு. பல இடங்கள்ல அது சொல்லுவாங்க இந்த பிச்சை இதை. அதாவது பலி தேர்ந்தெடுத்து உள்ளங்கவர்கள் வந்து ஞானசம்பந்தர் பாடுறாரு. இன்றைய சிந்திக்கணும்ல தோளுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்ணை சொல்லி காடொளி உள்ளங்கவர்கள் முற்றலாம் இள நாகமோடு எனும் மூளைக்கு என்பவை போன்று வற்றலோடு கலனா பழி தேர்ந்து வற்றலோடு கலனா பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்னா சாமி வந்து பிச்சை எடுக்கிறாரு அது எனக்கு உள்ளத்தை கவருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருக்கவே முடியாது தியாக சீலராக நமக்கு மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதென்றால் உலகெல்லாம் பழி தெரிந்து உண்பிலான் இளம்பெயர் மற்றவருக்கு இருப்பவர் மனமுலாம்னா தன்னை மனத்தில் உலாவ மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதென்றால் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இல்லாம இருந்திருந்தா உலகெல்லாம் பலி திரிந்து உண்பிலான் வீடு வீடா போய் தெரு தெருவா போய் உலகம் பூரா வந்து எனக்கு பிச்சைப்படுமா என்று சொல்லி ஐயம் என்று சொல்லி கேட்பார். தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் இருப்பது என்பது திருத்தூர். தொண்டர் தம் அருத்தியால்னா தொண்டர்கள் மேல உள்ள அன்பால தன்னுடைய அல்லலை வந்து சொல்லி தனக்கு அல்லல் தனக்கு பசி என்று சொல்லி பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்லி 2 இடங்கள்ல தான் இதை போல எற்றுக்கு இறக்கும்னு சொல்லி இவர் ஒண்ணு பாடியிருப்பார் இல்லையா? 7 உலகு படைத்த பிரானை இறந்துண்ணி என்பார்கள் எற்றுக்கு இருக்கும்னு சொல்லி தான் வந்து பிச்சை எடுத்து தன்னை வந்து தொடரக்கூடிய அடியார்கள் அப்படி வந்து அந்த அதை போல ஒரு ஒரு சிலர் வந்து அப்படி எதையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு ஓலை எடுத்துட்டு போய் ஒரு இல்லத்தின் முன்னாடி நிற்பாங்க. அவங்க தூய உணவு படைப்பாங்க. அப்படியே ஒரு வழக்கமெல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அதை போல சொல்லுவாரு. அது போல வெப்போடு விரைவியோர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அகற்றாதென்னான். இதுல வந்து ஒரு பெரிய ஒரு கருணை வரலாறு, சரணடைந்தாரை காக்கக்கூடிய வரலாறு. எந்த ஒரு அணு அளவு, புகழ் அளவு இறைவனுக்கு வந்து அரசியல் உருவமேற்று வந்திருக்கக்கூடிய இறைவன் அது அடியார்களுடைய நலன் பொருட்டு அல்லாது அடியார்கள் மட்டுமல்ல உலக உயிர்கள் அத்தனை அண்டங்களில் உயிர்களுடைய நலன் எதுவுமே வந்து காரணம் இல்லாம கிடையாது. அப்போ ஒப்புடை ஒருவனைன்னா தனக்கு ஒப்பில்லாதவன்னு அர்த்தம். அதாவது தனக்கு அதாவது அழகில் தனக்குத்தானே ஒப்பானவன். உண்மைதான்னா அழகு அதானே சொல்லுவாங்கல்ல. முன்னே வந்து எழுந்து வந்து முருகனும் தண்ணீரில் மாறணும் என்று சொல்லி அங்க பறவையார் சுந்தரர் பற்றி சொல்வதை பார்க்கும்பொழுது அவங்க வியந்தார்கள் சொல்லுவாங்க. அதுபோல ஒப்புடை ஒருவனைன்னா அவனுக்கு வந்து மன்மதனோட அழகுக்கு மன்மதன் தான் வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் பெருமானுடைய கருணை தானே. உரு அழிய அப்படி அனல் எழ விழித்தவனே என்று சொல்லி இதுல என்ன ஒரு இதுன்னா அவர் எரித்த வரலாறு இங்க சொல்லப்படுகிறது. அவருடைய மனைவி வந்து ரதி
கீழே விழுந்து பிறண்டு, ஏன்னா அவ அவ்வளவு பெரிய சிவபக்தர். அது அது ஒரு வரலாறு சுருக்கமா உங்களுக்கு தெரியுமான்னு இல்லை. நம்ம புராண வரலாறுகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முன்னதாக சொல்லியிருக்கேன். என்ன ஆயிடுதுன்னா, சூரபன்மன் வரலாறு. முருகப்பெருமான் வந்து அவதரித்து அழிக்கிறார் இல்லையா? சூரபன்மனோட அவனால் கொடுக்கக்கூடிய இடையூறுகளை எல்லாம் தாங்க முடியவில்லை. தேவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டான். இந்திரன் சயந்தன் என்பவனை அங்கே சிறையில் அடைத்தான். இப்படி பெரிய கொடுமைகளை எல்லாம் வந்து தடம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து எதிர்த்து யாராலையும் வெற்றி கொள்ள முடியலை. ஏனென்றால் அவனுக்கு அவ்வளவு வரமளித்தவரும் பெருமான் தான். அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல காலம் தவம் செய்து இவர்களுடைய தப்பு தான். இப்போ வந்து ஒரு அரக்கன் தோன்றான், இப்போ ஒரு தீய அரசன் வந்து தோன்றான்னா, மக்களுடைய ஒட்டுமொத்த தீய தன்மை தான் அப்படியெல்லாம் அமையும். உலகத்துல பொதுவாவே நம்ம ஊர்ல சாதாரண ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டா இருக்கும், ஒரு முனிசிபாலிட்டி சேர்மனா இருக்கும். வேற ஒரு ஆட்சியாளராக இருக்கும், அரசு அதிகாரி. ஒரு கெட்டவரா வராருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய தீமைக்கு தக்கவாறு, நன்மைக்கு தக்கவாறு தான் நல்லவர்களோ, கெட்டவர்களோ அதுபோல இறைவனால் வந்து கொடுக்கப்பட்டத நன்றி மறந்து எல்லாம் நான் செஞ்சேன், நான் போனேன், நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பையன படிக்க வச்சேன், என் மனைவிக்கு வந்து கவலை இல்லாம காவந்து பண்றேன். நான் இவ்வளவு சொத்து வாங்கி போட்டேன். அவனுக்கு உதவி பண்ணேன், இவனுக்கு உதவி பண்ணேன்னு நம்மை கருவியா வைத்து இறைவன் செய்த அத்தனையும் நம்ம மீது ஏற்றி முழுவதுமாக இறைவனை மறந்து விடும். முதல்ல ஒரு கஷ்டம் வரும்போது இறைவனை வேண்டி எல்லாவற்றையும் பெற்று அவையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் நம்மளோட முயற்சியால தான் இதெல்லாம் கிடைத்தது என்று நிறைய பேர், அதாவது 100க்கு 90 பேர் இறைவனுடைய உதவி என்னதான் கேட்கிறாங்கிறது வந்து மறந்துருவாங்க. அப்படி இந்த தேவர்கள்லாம் வந்து நன்றி மறந்து இவ்வளவு ஆட்சி அதிகாரம் கொடுத்து நாடுகளை எல்லாம் கொடுத்து ஆள விட்டு இன்ப வாழ்க்கை வாழ வச்சு அப்படிப்பட்ட இறைவனை வந்து இவையெல்லாம் கிடைத்த உணவு அவர்கள் மறக்கிறது. இப்ப நாம எப்படி செய்யறோமோ அப்படிதான். இந்த தேவலோகத்திலயும் அதே கதை தான். அப்ப அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அடித்து துவைத்து அந்த பாவங்களை அந்த உயிரை விட்டு அகற்றுவதற்காக அசுரர்கள் வந்து இறைவன் வந்து அளப்பரிய வரங்களை எல்லாம் அவர்களை அப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், அதாவது 108 யுகம், 1008 அண்டங்கள். 1008 அண்டங்கள்னா இது ஒரு அண்டம்னா, இங்க ஒரு பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர்கள் இருக்கிறது போல, மீதி 1007 இருக்கு. அங்கங்க ஒரு பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர் இருப்பாங்க. அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானுடைய பரத்துவத்தை. நம்ம என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மண் சம்பந்தப்பட்டதே 1,00,000 அண்டங்கள் இருக்குதாம். இப்ப ஒரு அண்டம் சொல்ற முக்கிய இந்த நமக்கு தெரியுது இல்ல, சூரிய சந்திரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த கிரகங்கள்லாம் இருக்காங்க. தேவர்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு அண்டம். இதுல எவ்வளவுதான் உலகம் இருக்கு. சந்திரலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம், சிவலோகம், எவ்வளவு உலகங்கள் அந்தந்த தேவர்களுக்கு இருக்கு. இது ஒரு அண்டம்னா, அப்போ மண் சம்பந்தப்பட்டது மட்டும் 1,00,000 அண்டம் இருக்குன்னா கந்தபுராணத்துல இருக்கு. சுக்ராச்சாரியார் உபதேசிக்கிறாரு இவனுக்கு சூரபன்மன். நமக்கு 1008 அண்டங்களை கொடுத்துருக்காரு. 108 யுகம். 108 யுகம்னா வந்து அது என்ன வருஷம்னு தெரியல. 1,00,00,000 வருஷம் பண்ணாங்க அதெல்லாம் தெரியல. சாமியோட கணக்குல இதெல்லாம் என்னத்த சொல்ல முடியும்? அப்படி வந்து அவனுக்கு வரத்தை கொடுத்திருக்காரு. உன்னை எவனும் வெல்ல முடியாது. பிரம்ம விஷ்ணுக்கள் வரையிலும் வந்து கட்டுப்படுவார்கள் சொல்றான். பிரம்மனோட பையன் தான் அவன். கடைசியில என்ன பண்றான்? தினம் வந்து பிரம்மன் வந்து ஜோதிடம் அன்றாட ஜோதிடத்தை அவன் அரசவையில வந்து படிக்கணும்னு ஆணை கொடுத்தான் அப்பாவே. இப்படிப்பட்ட ஒரு கொடியன். அப்ப இவர்கள்லாம் போய் பெருமானை வேண்டும் பொழுது தவத்துல இருக்காரு. தவத்துல இருக்கும் பொழுது எல்லாரும் போய் சொல்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றது? ஒரு நமக்கு ஒரு மைந்தன் பிறப்பான். மைந்தன் போய் இதை அழிப்பான் எதிர்காலத்துல இருந்து. நீங்க போங்க அது காலம். இவரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்னும் ஆகல. இவர் பட்ட இங்க தவம் இருக்காரு. அதுக்குள்ள அந்த அம்பாள் வந்து அங்க மலையத்தோசன் மகளாக அங்க ஒரு 5 வயசு பிராயத்துல வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. தேவர்கள்லாம் இவ்வளவு காலம் ஆச்சு நம்ம பெருமான்ட்ட வேணும்னா எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொன்னாரு. எங்கடா வந்து இவரு வந்து இங்க தவத்துல இருக்காரு. அந்த அம்மா இங்க மலையத்தோசனத்துல அங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்கா. இவர்களுக்கு எப்படி வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட விண்ணப்பிக்க, பிரம்மதேவர் சரின்னு சொல்லி மன்மதனை கூப்பிட்டாரு. மன்மதன் யாருன்னா விஷ்ணுவோட பிள்ளை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மன்மதனை கூப்பிட்டு
நீ வந்து பெருமான் தவம் இருக்காரு. நீ செய்யக்கூடிய பெரிய அந்த புண்ணியத்தை நீ செஞ்சீன்னா, இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கிடைக்கும் தேவர்களுக்கெல்லாம். அதனால நீ பெருமானுடைய தவத்த வந்து கலைத்து பார்வதி மேல வந்து இச்சை வர செய்யணும். அதனால நீ திருக்கையிலைக்கு ஏகி அவர் மீது பானங்களை எல்லாம் விட்டு, இந்த 5 வகை மலர்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டு, அவர வந்து விழிக்கச் செய்து, அவருக்கு அம்பிகை மீது இச்சை வரச் செய்யணும். ஏ உடனே அவன் கையெடுத்து கும்பிடுறான். ஐயா! என்னால இது முடியவே முடியாது. இதை விட பெரிய கொடிய பாவமே இல்ல. நான் இத வந்து செய்யவே மாட்டேன் பெருமானுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி சொல்றான். எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு பிரம்மதேவர் கேட்கலன்னோனே, உடனே பிரம்மதேவருக்கு கோபம். இத கூட நீ வந்து நான் சொல்றத கேட்கலன்னா, நானே உன்ன தண்டிச்சுருவேன் அப்படின்னு சொன்னோனே, அப்ப அவன் என்ன நினைக்கிறான், பெருமான் நம்ம தண்டிச்சா எப்படியோ மன்னிச்சுருவாரு. பெருமானால வந்து ஒரு தண்டனை இதுல பாருங்க எல்லாம் ஞான செய்திகள் எப்படி இந்த புராணத்துல வந்து செருகப்பட்டிருக்கு என்று பல நூல்கள்ல வந்து உள்ள பெரிய ஞான செய்தி எப்படியெல்லாம் வந்து இந்த புராணங்கள்ல செருகும். பெருமான் வந்து என்னை தண்டித்தா எப்படியோ பிழைக்க வச்சிருவாரு, மன்னிச்சிருவாரு. இந்த பிரம்மதேவர்ட்ட போய் தண்டனை வாங்குறது ஒரு தடவையா நம்ம அதை ஏற்று செய்து அந்த தண்டனை என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்மதிக்கிறான். ரதி தேவிகிட்ட வந்து சொல்றான். ரதி தேவி உடன் தொட மாட்டேங்கிறாங்க. ஐயோ! உங்க உயிருக்கு ஆபத்தாயிடுமே. நீங்க இல்லைன்னா நான் வாழ மாட்டேனே. அப்படிப்பட்ட ஒரு தற்பரசு. அ பெருமான்ட்ட போய் நீங்க எப்படி இப்படிலாம் செய்யலாம்னா, வேற வழி இல்ல. நடந்த அங்க போயிடுறாரு. முன்னதாகவே பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அவரு தானே இயக்குறாரு உலகத்த. நந்தி தேவர்ட்ட வந்து இவன் வருவான், மன்மதன் வருவான். யாரையும் உள்ள விடாது. பிரம்ம, விஷ்ணு வந்தாலும் உள்ள விடாது. மன்மதன் வருவான். அவன் வந்தான்னா, அவன மட்டும் அந்த வேறு ஒரு வாயில் வழியாக உள்ள விடுன்றாரு. இவன் போவான், வில்லு, அம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, கலிதேவிய அழைச்சுக்கிட்டு போகும்போது, நந்தி தேவருக்கு நினைவு வந்துரும். ஆஹா! பெருமான் முதல்ல சொல்லியிருந்தாரே, இவன மட்டும் உள்ள அப்புறம் சரி நீ உள்ள போ, அந்த வாயில் வழியா போன்னுவாரு. அப்புறம் ரதி தேவியோட சேர்த்து அங்க போவான். பார்ப்பான் உள்ள அப்படியே தவத்துல இருப்பாரு. ஒன்றி இருந்து எந்த அசைவும் இல்லாம தவத்துல இருப்பாரு. ஐயோ! இவரு மேல வந்து நம்ம அம்புவிட ஆயிடுதே என்ன செய்ய வரும்போது அப்ப என்ன செய்வான், இந்த அம்புகள அவர் மேல எய்யுமான். அதை திறந்து பார்ப்பாரு, அப்படியே பொடியாயிடும். அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடும். ரதிதேவி அப்படியே வந்து அழுது புரண்டு, ஐயோ! எப்படியாவது என் புருஷன காப்பாத்தணுமே, இப்படிப்பட்ட ஒரு தவறுக்கு ஆளாயிட்டாருங்க. இந்த தேவர்கள்லாம் செய்த சதியால தானே இப்படி ஆயிட்டாரு. பெருமானே நான் என்ன செய்வேன்னு சொல்லி பண்ணும்போது, அவ வந்து ஒரு சிறந்த சிவபக்தர். உடனே ரதி தேவிக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத. நமக்கு வந்து திருமணம் நிகழும். இந்த இமயத்துவசன் அந்த மலையில வந்து திருமணம் நிகழும். அப்பொழுது நான் அவன உயிர்ப்பிப்பேன். அப்படின்னு சொல்லி உயிர்ப்பிச்சுட்டாரு. உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வரலாறு நடக்குது. அ அந்த திருமண நிகழ்ச்சிலாம் நடக்குது. அப்போ வந்து மன்மதன உயிர்ப்பிக்கிறாரு. அதுதான் இது சொல்றாரு. "ஒப்புடை ஒருவனை உரு அழிய அப்படி மணல் எழ விதித்தவனை" அப்புறம் என்ன பண்றாரு, பெருமான் வந்து தேவர்கள்லாம் திரும்ப மீளவும் வராங்க. இந்த திருமணம்லாம் நடந்துடுது. அப்ப உமையம்மையோட அங்க திருக்கையிலையில இருக்காரு. அப்ப வந்து வேண்டுறாங்க இத போல உடனே உட்கார்ந்து அந்த 6 முகம் நம்ம பெருமானுக்கு 5 முகம் தான் சொல்லுவோம். கிழக்கே உள்ளது வந்து கருப்பு சொல்லுவோம். பஞ்சபிரம்ம மந்திரமா சொல்லி தெற்கே உள்ளது அகோர மந்திரம், வடக்கு உள்ளது வாமதேவம், சத்யோஜாதங்கிறது மேற்கு உள்ளது, ஈசானம்ங்கிறது மேல உள்ளது. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டங்கள்லாம் போடும்போது வடகிழக்கு திசையில ஈசானம் போடணும்னா அதுதான் சொல்லுவோம். அங்க போட்டிருப்போம். ஈசானம்ங்கிறது உச்சி நோக்கி இருக்கக்கூடிய அது அண்மையில இந்த 5 முகங்கள் இல்லாம கீழே நோக்கி 6வது முகம் ஒண்ணு இருக்கு. அது பேரு அதோமுகம். இதுதான் பெரிய செய்தி வந்து முருகப்பெருமான், சிவபெருமான் அதை மறைச்சு வச்சிருக்காரு. ஞானியர்களால் மட்டும் தான் அதை வந்து உணர முடியும். வச்சிருக்காரு. ஞானியர்களால் மட்டும் தான் உணர முடியும். அப்படிப்பட்ட அதுவும் இந்த 6 முகத்தையும் கொண்டு வந்த பெருமான், அந்த 6 முகத்துல உள்ள நெற்றிக்கண்ல இருந்து தீப்பொறிய தீப்பொறிய உருவாக்கணும்னா அம்பிகையே வந்து விழுந்து ஓடிடுறாங்க. விழுந்து ஓடின உடனே அவங்களோட கால்ல இருக்கக்கூடிய நவரத்தின கற்கள் எல்லாம் சிதறி ஓடிடுது. அவங்க மாளிகைக்கு ஓடிடுறாங்க. இந்த தேவர்கள்லாம் எங்க பார்த்தாலும்
முடியல. ஓடி போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த 6 பொறிகளையும் அந்த வாயுகிட்டயும், அக்னிகிட்டயும் குடுத்து நீங்க கொண்டு போய் இந்த சரவண பொய்கை கங்கைகிட்ட விட்டுடுறாங்க. இங்க கொண்டு போய் இவன் வந்து தாங்க முடியல. தூக்கிட்டு போறான் தாங்க முடியல. கங்கையில போட்டுருவான். கங்கை என்ன பண்ணுது, அங்க சரவண பொய்கையில வந்து சேர்ந்து, அங்க 6ம் 6 குழந்தையாகி, அப்புறம் 6 குழந்தையும் இணக்கி அதான் கந்தன்னு பேரு. கந்தன்னா இணைத்தல்னு பேரு. ஒன்றுபடுத்தி அன்பா அர்த்தநாள பண்றதும். இந்த ஆறுமுக கடவுள் வரலாறு. அப்புறம் சூரபன்மனை வந்து அழித்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். எதனால வந்து பெருமான் பன்மனை இவரு நேராவே அழிச்சிருக்க வேண்டியது என்ன? இவரோட ஆற்றல் உள்ளவங்க அவங்க தான். இவர் கொடுத்த ஆற்றலால தானே அவன் தான். ஆனால் என்ன ஒரு முறைமைன்னா, எந்த கடவுள் வரம் கொடுக்கிறாரோ அவர அழிக்கக்கூடாது என்ற ஒரு நீதி இருக்கு. பிரம்மதேவர் வந்து வரம் கொடுக்கிறாருன்னா, அவர அவங்க அழிக்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு நியதி இருக்கு. அதனாலதான் பெருமானே நேராக போய் அவர்களை அழிப்பது போல வருது. அந்த வரலாறு நிகழ்ந்தது. இந்த புராணங்களை எல்லாம் நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கந்த புராணம்லாம் படிக்கணும். ஒரு சிவனடியார்களாக இருந்தா, நீ கந்த புராணம் முருகப்பெருமானுக்கு அடியார்ன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,00,00,000 தமிழர்கள்ல கிட்டத்தட்ட 7,00,00,000 பேரு, 8,00,00,000 பேரு அ முருகப்பெருமானை வந்து வழிபடுகிறார்கள். நல்ல ஒரு ஞானத்தால செய்யக்கூடிய வழிபாடு. கந்த புராணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 155 வீடியோ முழுவதுமாக கந்த புராணம் உரைநடையை ஆறுமுக நாவலர் வந்து படைத்தத 155 வீடியோக்களாக கோமல் சேகர் யூடியூப்ல வரிசையாக பதிவு செய்து வைத்திருக்கு. அதுல இருக்கிற ஞானம், அந்த சிவஞானம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்க, திருமுறை படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறோம், புராணம் படிக்கிறோம். இந்த திருமுறைகள்ல வந்து அவ்வளவு ஞானமும் இங்க வந்து கொட்டி கிடக்கு. அதனாலதான் கந்த புராணத்தை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. இந்த வாரியார்ல இருந்து பெரியவர்கள் கந்த புராணத்துல அவ்வளவு செய்திகள் இருக்கு. இந்த சிவபரத்துவம் பேசக்கூடிய நூல். அது வந்து முருகனுடைய பரத்துவத்தல். முருகன் வேற இல்ல, சிவன் வேற இல்லை என்று நிறுவக்கூடிய ஒன்று. சிவபெருமானுடைய இளமை தோற்றம் தான் சிவசக்தி தான் முருகப்பெருமான் என்று நிறுவது இல்லாம, அங்க முற்றிலுமாக சிவபரத்துவமே பேசக்கூடிய ஒரு நூல். அதனாலேயே நம்ம வந்து சிவனடியார்கள் கந்தபுரம் யாராவது பேசினாலும் கேட்கணும். நான் பேசி வச்சிருக்கேன் பதிவு செய்து, அந்த உரைநடையை அப்படியே படிச்சு, அதுக்கு தேவையான இடங்கள்ல மட்டும் விளக்கம் சொல்லி, எப்பயோ யாருக்கோ அது பயன்படுத்தும் முருக பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே வந்து மேம்போக்கான ஒரு பக்தி இருக்க ஒழிய, ஒரு ஆழ்ந்த பக்தி இருந்தா தான் இந்த ஞான நாட்டம் வரும். அதற்கும் இறைவனுடைய திருவருள் தான் ஞானத்த குடு, பக்திய குடு, வாக்கு உண்மைய குடு, உன்னையே நான் சிந்திக்கணும், உன்னையே வணங்கணும், வேற தெய்வத்த வணங்கக்கூடாது, எனக்கு வந்து அருள குடுன்னு சொல்லி நம்ம வந்து இறைவன்ட்ட வேண்டிக்கணும். நீ அத குடு, இத குடு, காச குடு அது வேற இல்ல. அப்ப வெப்பொழுது இறைவனிடம் உயிர் வரணும். அப்பா உன் அடியெல்லாம் விட்டுட்டாருங்க. அப்பா எனக்கு நீதான் அப்பா. எனக்கு அப்பாவ குடுத்ததே நீதான். என் அப்பாவுக்கு அப்பா தான். தாயிற் சிறந்த தயாவான தத்துவமே. தாய்க்கு தாயடி. தாயே கொடுத்த தாய், தாய் உயிரறிவிலே மேலோங்கி என்னை வளர்த்தெடுத்தவன். தந்தைக்கு உயிரறிவிலே மேலோங்கி என்னை வளர்த்தெடுத்த தந்தை நீதான். அதனாலதான் அப்பா உன் அடியலார். உன்னுடைய திருவடியெல்லாம் என்னுடைய இது வாய் பேசாது, நாக்கு பேசாது, புகழெல்லாம் நான் எதையும் பேச மாட்டேன் என்று அந்த திருவடிங்கிறது என்னன்னா, பெருமானுடைய பரத்துவங்கள், பெருமானுடைய பெருமைகளை தவிர என் நாவால் எதையும் உரைக்க மாட்டேன். சிவாயனை என்றுதான் நமக்கு பேசினா உன்னுடைய பெருமையே தான் நான் வரவேற்க போறவங்கள்ட்ட பேசி அவளெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒப்புடை ஒருவனை என்றால் மன்மதன் அவனுடைய அழகுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்ல. ஒப்புடை ஒருவனை அவனுக்கு ஒப்பு அவன்தாங்கிறதால அப்படி சொல்றாரு. உருவடைய அப்படி அழல் எழுந்தவனே தீப்பிழம்பு எழ நெடுகினால இதுவோ என்னை ஆடுவாரு தகுதியான காரணத்துக்காக என்னிடம் பொருள் வழியா அதை கொடுக்க இல்லாத அளவுக்கு ஒரு மனமை எனக்கு ஏற்படும் அளவுக்கு என்னை ஒரு உன்னுடைய அடியானுக்கு உன்னுடைய பிள்ளை முறைமையாச்சுன்னா இதுதான் என்னை ஆட்கொண்ட முறை சொல்லி பாடல் அப்படி அமைந்திருக்கிறது. இப்படிதான் நான் இறைவன்கிட்ட வேண்டணும். அப்ப நமக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஓரிரை கோட்பாட்டுல தலை நிற்கணும். இங்க வந்து திரும்ப இது பண்ணிட்டு வியாழக்கிழமை போய் எங்கேயோ வந்து அங்க பண்றாங்க. ஏன்னா ஆலயங்களுக்கு வந்து போறது தப்புல அந்த இறைவனை போய் வணங்கலாம். ஏன்னா எல்லாம் இறைவனுடைய அறிவுற்றவர். அவர்கிட்ட பொருள் விழையக்கூடாது, நம்மளுடைய நலனை விழையக்கூடாது. முதல்ல ஏன்னா அவங்களுக்கே அந்த அண்டங்களை எல்லாம் கொடுத்து ஆளு நீ வைகுண்டத்தாளு, நீ பிரம்மலோகத்தாளு, நீ இந்திரலோகத்தாளு, நீ வந்து சனீஸ்வரனா உனக்கு ஒரு இது ஒரு உலகம்னு அவங்க உலகத்தெல்லாம் கொடுத்தவரே பெருமான். அவர்கள் அதை வாங்கி கொண்டு அவங்க ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் போய் பொருள் விளையிலாம இழிவு இல்லையா? நம்ம அப்பா வந்து
அனைத்து அண்டங்களுக்கும் தலைவனாகிய நம்ம அப்பா இருக்கும் பொழுது இன்னொரு தெய்வத்தை போய் வந்து ஒரு தெய்வம் தானே, மீதியெல்லாம் உயிர் வர்க்க கடவுளர்கள் தானே. இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி என்பது சிவம் தான், இது வேற இல்ல. தனி உயிர் அல்ல. பிள்ளையார் தனி உயிர் இல்ல, முருகன் தனி உயிர் இல்ல, பைரவராகட்டும், வீரபுத்திரர் இவங்கெல்லாம் தனி உயிரே இல்லை. இறைவன் வந்து பல பல வேடமாகும் பரன் நாடி பாடியிருக்காருல்ல. பல பல வேடங்களையும் ஏன்னா ஒரே உருவமா இருந்தா எல்லா உயிர்களாலும் வந்து பற்றாது, பிடிக்காது. பல உருவங்களாகத்தான் தோன்றி எந்தெந்த உயிர்கள் எதை பற்றுகிறதோ அப்ப அதை பற்றி நம்மை நோக்கி இருக்கும் என்று சொல்லி அப்படி வந்து திருவுருவங்களை எடுத்து வருகிறார் என்பதை இப்போ என்னை உன்னுடைய மகன் என்னை வந்து நீ இப்படிதான் ஆட்கொள்வையா? இப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தை, ஒரு மனத்திடரை வந்து எனக்கு ஏற்படுத்தி விட்டாயே பெருமான் சொல்றாரு. அதுதான் உன்னுடைய இன்னொருளா, அதுதான் உனக்கு வந்து உயிர்களுக்கு உன்னுடைய அடியார்களுக்கு நீ வழங்கக்கூடிய இனிமையான பொருளாக இருக்கு. இது பேரிடர். அதாவது 8வது பாடல் தூரம் ராவணன் பாட்டு. ராவணன் பாட்டு வந்து எதற்காக வச்சிருக்காருன்னா, முன்னாடியே அதுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு. சேக்கிழாரே வந்து திருஞான சம்பந்தர் ஞான பாடல்ல ஏன் வந்து ராவணன் இத வந்து 8வது பாடல்ல வைக்காரு. பாட்டு எனக்கு மனப்பாடம். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும். இது பாருங்க, இது ரொம்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய ஒரு ஞானம். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும். இந்த மண்ணுலகத்தில் நம்ம வாழறோம்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு சூழல் காரணமாக நீதி நெறிமுறையிலிருந்து, அந்த சனாதன தர்ம நெறியிலிருந்து, வேத நெறியிலிருந்து விலகி வாக்காலேயோ, மனத்தாலேயோ, செயலாலேயோ ஒரு தவறு செய்து, அதனால் பிறருக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய அப்படி சூழல் ஏற்பட்டாலும், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தால்னா பேசினாலும் வந்து அடையின் வந்து சரண் புகுந்தார். வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் எனக்காட்டு. கண்ணுதலான்னா நெற்றிக்கண்ணையுடைய பெருமான் அவருடைய கருணை கை கொள்ளும் எனக்காட்டுன்னா, யாரு வந்து மண்ணுலகிலே வாழக்கூடியவர்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அங்கே வந்து பெருமானுடைய திருப்படியே பட்டு சரணடைந்து விட்டால், கண்ணுதலான் நெற்றுக்கண்ணை உடைய அந்த பெருமானுடைய பெருங்கருணை, இயல்பாகவே கருணை உடையவர்கள் கை கொள்ளும் அவர்களை எடுத்து அவர்களுக்கு நலம் விளைவிக்கும் என்ன காட்ட, எண்ணமிலா வல்லரக்கன். ஐயோ இது கைலை மழையாயிற்றே, பெருமான் விடுக்கக்கூடிய மழையா இருக்கிறது, இது எப்படி நாம் சிந்திக்காம எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து மலையை தூக்கி முறிந்து, பெருமாள் லேசா சிரித்து அப்படியே லேசா சுண்டு வர நினைக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த மலையே தூக்குற அளவுக்குன்னா அவனுடைய புஜபலங்களை நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவனுடைய அந்த 20 கைகளும் 10 தோளும் தலையெல்லாம் நெருங்கி போற அளவுக்கு இருக்கிறார். எண்ணமிலா வல்லரக்கன் எழுத்து முறிந்து தோல் எல்லாம் எழுத்தான் இசைபாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்வார். அவன் இசைப்பாடின உடனே என்ன பண்றாராம், சாமி வந்து அவருக்கு அருளின விதத்தை எல்லாம் இந்த 8வது பாட்டு. எவ்வளவு நாம் வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பிறவி இசை என்று சொல்வார்கள். ஒரு தனியாக நம்மை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால இருக்கக்கூடிய அளவுக்கு பிறருக்கு தெரியாது. நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது, மனைவிக்கு தெரியாது, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது, சகோதர சகோதரிகள், அந்த பேர பிள்ளைகள். நான் என்னை வந்து முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு யாருக்கு தெரியும்? இப்ப சுப்பிரமணிய நடராஜன் இருக்காருன்னா, அவருக்கு அவரை தெரிஞ்சதை பத்தி அவருக்கு தான் தெரியும், பிறருக்கு தெரியாது. அதுபோல ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை பற்றிய முழுமையான நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தானே தெரியும். எண்ணமிலா வல்லரக்கன் எழுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்தார்னு சொல்லி, அப்ப வந்து ஒரு வரலாறு இருக்கு. அந்த வாகீசம் இவராக அப்பர் பெருமான் அங்கே திருக்கையிலை தாழ்வரையில தவம் பண்ணிட்டு இருந்தான். ஐயோ இவனுக்கு ராவணன் ஆச்சு, இவ்வளவு பெரிய சிவபக்தனாச்சே, எவ்வளவு பெரிய சிவபக்தன், சாதாரண என்ன? ஐயோ இவன் இப்படி வந்து ஒரு இடையூறுல மாட்டிக்கிட்டான்னு சொல்லி நீ கீதம் பாடு, சாமி வந்து மகிழ்ந்து மன்னிச்சு உனக்கு அருள் புரிவாருன்னு சொல்ல,
இவன் இந்த இடர்ல இருந்து மீண்டு போக வேண்டும் என்று சொல்லி சாமகானம் இசைக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. சாமகானம் ஒரு கீதம் ஓதி அத்தசமுகன் பரவும் நாமதேயம்பையார்னு சொல்லி ஞானசம்பந்தர். சாமகீதம் சாம வேதம் ஒரு கீதம் பாடி அத்தசமுகன் கொத்திக்கலை ராவணன். சாம வேதம் ஒரு கீதம் ஓதி தசமுகன் பரவும் நாமதேயம் உடையார் ஒத்தமணி சித்தாரை ஞான திருப்பாட்டுல வரும். அப்போ என்ன பண்ற, பாடின ஒண்ணு 5 எழுத்தும் உரைக்கிறான். 5 எழுத்து உரைக்க அதிக விஷயத்து பாடுறான். சாம கானமும் பாடுறான். பாடின உடனே இவனோட பெருமைகளை எல்லாம் போற்றி பாடுறான். இசையில வல்லவன். சாதாரண ஆளு இல்ல ராவணன். சகலகலா இசையில ரொம்ப வல்லவன். பாடின உடனே மகிழ்ந்து அவன் பண்ண தப்ப மறந்துடுறாரு. இருக்கையிலேயே தூக்குறான். பக்கத்துல இருக்கிற உண்மையாமை அப்படி பாக்குறாங்க. இவரை போல தகுதி இல்லாதவனுக்கு வரம் கொடுத்துருக்கேங்கிற பொருள் போல பார்த்தது போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகள். அங்க எல்லாம் நிலை கொண்டு போகுது. அங்க இருக்கக்கூடிய தேவத்தையும் எல்லாத்தையும் நிலை கொண்டு ஒரு பெரிய அச்சம் ஏற்படக்கூடிய விளைவை ஏற்படுத்தினான். அப்படிப்பட்டவன் வந்து சாமகீதத்துல கதையை வந்து பாடணும் சாமி எல்லாத்துக்கும். அவன் பாடுறது வந்து அந்த இடையூறில் இருந்து தான் விடுபட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக பாடுறான். வேற அவனுக்கு நோக்கம். ஒரே நோக்கம் அந்த இடையூறில் இருந்து தான் தப்பித்து எப்படியா பொழைச்சு போயிட்டோம்னா போதுங்கிறதுக்காக பெருமானை வேண்டி. ஆனா அவன் வந்து வினவாமலே எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் கொடுத்தாரு. சந்திரகாசுங்கிற ஒரு வாழ் கொடுக்கிறாரு. ராவணன்னு ஒரு பேர் கொடுக்கிறாரு. தேர் கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட இறைவன் உண்டா? அவன் வந்து கேட்டான், தேர் எனக்கு கொடுங்க, சந்திரகாசுங்கிற ஒரு யாழ் கொடுங்க, எனக்கு முக்கோடி வாழ்நாள் எல்லாம் கேட்டாங்க. அதாவது நான் ஒரு தகுதியுடைய அடியார்களுக்கு இறைவன் வந்து நினைச்சாருன்னா எதையும் கொடு. நீ கேட்கவே வேண்டாங்கிறது தான் பிரச்சனையே இங்க. கேட்டுதான் நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள்லாம் வந்து கேட்டே வாங்கியிருக்காங்க. அப்படிலாம் இருக்கு. கேட்க வேண்டாம்லாம் இல்லை. ஏதோ இதே கேட்கிறாரு. எனக்கு இப்படிப்பட்ட இடையூறு ஏற்படுத்திட்டீங்களா, அதுதான் அவங்க திருவருளான்னு அந்த உதாரணத்தை சொல்றாரு. அன்னைக்கு ராமன் வந்து தப்பு பண்ணிவிட்டு மலையை தூக்கி விட்டு உங்களால வந்து நெருக்கப்பட்டு இடர்பட்டு சாமகீதம் பாடினோம்னா அவங்க வினவாமலே நீங்க கொடுத்தீங்கல்ல. இப்ப எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி என்னை மனத்தில் ஏற்பட வைத்திருக்கீங்களே, இதுவோ என்னை ஆளுமாறு, அதுதான் உங்களுடைய இன்னர்களா. அப்படி நான் வந்து பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி வந்து கொடுக்கிறார். நேசமுடைய அடியவர்கள் வருந்தாமையா இருந்த நிறைவு வீழி மேலைதனில் இருத்தல் காசர்களை செய்தீர் என்ற இனத்தருள வேண்டும். தேசுடைய இலங்கையர்கோன் தேசுடைய அகழ்வுகள் தொலையாத காலத்து சொற்பாடை வந்து தூசுடைய அகழல்கள் தேசுடைய இலங்கையர்கோன் வரை எடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தீர் நேசமுடைய அடியவர்கள் வருந்தாமைய நிறை மறையோர் உரை வீழி மேலை தண்ணீர் வீட்டில் தாசர்கள் செய்தி எனக்கு இந்த எனக்கருளை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவார் இருக்கிறாங்க. அதுபோல வாழும் கொடுத்தது நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஆச்சாரியர்கள்லாம் இந்த வரலாற்றை வந்து பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட இறைவன் அவர் வினவாமலே கொடுக்கக்கூடிய ஒரே இறைவன். ஏன்னா கொடுக்கக்கூடியவர்னா அவருக்கு இருந்து கொடுக்குறாரு. வேற இறைவன் தான் வந்து அது போல இருக்கு அப்படின்னா அவர்கள் உயிரிழந்த மேல வந்து அங்கே அருள்மிகு பெருமான் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. பல முறை சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், 3000 ரூபாய் குறையுதுன்னா நான் எப்படியாவது அடுத்த வருஷம் கொடுத்துட்றேன். நீங்க வந்து ஒரு 2 மாசத்துல கொடுத்துட்றேன். நீங்க அப்ப இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இல்ல அவன் கேட்கும்போது உங்கள்கிட்ட இல்லாமையே இருக்கும். உங்கள்கிட்ட பணம்லாம் இருக்கும். ஆனா அவன் கேட்கிற நேரத்துல அந்த பணம் கிட்டாது. அதனால என்னால இப்ப முடியாதுப்பான்னு கூட சொல்லலாம். இல்ல என்ன பண்ணலாம், அவன் கேட்கிறான்னு வந்து நீங்க எடுத்து கையாள. இப்ப வந்து உங்களை வந்து அவன் கேட்கும்போது இல்லாம வந்து பண்ணதும் அவர்தான். அப்புறம் இல்லைன்னு சொல்ல வச்சவரும் அவர்தான். இங்க தகுதி இல்லாதவன் இந்த பள்ளிட்ட கொடுத்தா வராது அப்படின்னு செய்யுது. அடுத்தது அவனுக்கு வந்து கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். அவனை அந்த நேரத்துல இங்க வரவழைத்தவரும் அவர்தான். நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்க கையை வந்து இயக்கி உங்க மனசுல வந்து பூந்து உங்க கையை இயக்கி உங்க பையில இருக்கிற பணத்தை எடுத்து அவங்க கையில சேர்க்கக்கூடியது எல்லாம் பெருமான் தான். இதுதான் வந்து உயிர்
ஞானம். உயிர்களுக்கு எது? குணத்த உணரும், விட்டு விட்டு அறியும், அறிந்ததையும் மறக்கும். அதுக்குன்னு இச்சைப்படி எந்த செயலும் இல்ல. உள்ள இருந்து பெருமான் வந்து குணத்த உணர்த்த தான் செயல்படுங்கிறது தான் ஞானங்கும்போது, அப்ப என்ன அப்ப நம்ம எதிரியும் வந்து செயல்படுத்துறவர் அவர் தானே. எதிரிக்காக நம்ம எதுக்கு வந்து வருத்தப்படணும்? அப்ப எனக்கு என்ன பண்ணணும்? பெருமானோட திருவடிய பிடிச்சுக்கிட்டு, பற்றி பிடிச்சுக்கிட்டு, பெருமானே உன்னுடைய திருவடி தான் சரணி. ஏகமாக நான் வந்து இறுக பற்றி பிடித்திருக்கிறேனே, ஏன் ஒரு எதிரியை விட்டு உருவாக்கி, அவனை வந்து செயல்படுத்தி எனக்கு எதிராக வந்து வரச் செய்கிறீர்கள்ன்னு விடணும். அதெல்லாம் உயர்நிலை ஞானம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு. ம் பேரிடர் பெருகியோர் பிரிவரும். உலகத்துல வந்து உலகியல் வழியாக வந்து எந்த ஒரு இடர்கள்லாம் இருக்கீங்க பஞ்சபூதங்களால் எல்லாம் முன்னதாக சொல்லியிருக்கேன். அதுபோல பேரிடர் வந்து பெருகி எனக்கு வந்து என்னை பிணித்து கட்டி போட்டு செயல்படாமல் வந்து உடல் ரீதியாக உள்ள பன்முக இந்த நோய்கள் எல்லாம் வரினும் சீருடை கழலால் சேர்ந்து செய்யணும். இந்த சிறப்பு மிகுந்த உன்னுடைய திருவடி அல்லால் நான் எங்கேயுமே சிந்தையை செய்ய மாட்டேன். உன்னை தவிர என்னுடைய சிந்தையில் எவர்க்கும் திருந்தடி மறைக்கிலாது இருந்த என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினான்னு ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் பிறப்புக்கு முன்னே என்ன இருந்தாருன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் ஆதாரம். திருந்தடி மறைக்கிலாது இருந்த என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினை பிடிப்பட உடம்புபட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுத்திருந்தது என்னை. இந்த பிணிக்குள்ளான இந்த உடலை வந்து படைத்து பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இந்த வாழ்க்கையை கொடுத்து இப்படி பண்ணியேன்னு கேட்டு, அதுபோல சீருடை கடலெல்லாம் சிந்தை செய்யும். இந்த அழகிய உன்னுடைய திருவடியை போல் எதுவுமே சொல்ல மாட்டேன். அற்புதமாக பாடியிருக்காரு. அடுத்தது 9வது பாட்டு அடிமுடி அண்ணாமலையார் எல்லோருக்கும் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் 9வது பாட்ட அடிமுடி தேடிய வரலாறு தான் சொல்லுவாரு. அதுலயும் வந்து ஒரு உறுதிப்பாட்டை வச்சு, "உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் மீன் ஒண்மலர் கழலால் உரையாது என்ன." உண்ணினும் பசிக்கணும். சாப்பிட்டாலும் சரி. துஞ்சும் போதும், துப்பும் போதும் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும்போது பேசினா பெரியவங்க திட்டுவாங்க. என்னடா சாப்பிடும்போது பேசிட்டு பேச்சு என்னடா இது?" சாப்பிடும்போதும் பெருமை தான் சொல்லுவோம் பெருமானோட பெருமைன்னு. துஞ்சும் போதும் துப்பும் போது துப்பும்னா உணவு உட்கொள்ளும் போது. தூங்கும்போது கூட உன் பெருமையை சொல்லிட்டு இருப்பேன்னா, அந்த நினைவே ஓடிட்டு இருக்கும். வலிவலம் துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் என் திறனே தஞ்சமில்லா ம், தேவர் வந்து உன் கால் கீழ் பணிய நஞ்சை உண்டாக்கி என் செய்யேனும் நாளும் நினைந்து அடியேன் வஞ்சம் உண்டு என்று அஞ்சு விட்டேன் வழி தந்தேன். தேவர்கள்லாம் வந்து வேற தஞ்சம் இல்லைன்னு உன்னுடைய திருவடியை பற்றினோன்னு இந்த விஷத்தை எடுத்து கொடுத்தீங்களே அவர்கள்லாம் ஒரு வஞ்சம் செய்தார்களோ என்று அஞ்சுகிறேன் வழியிடம் ஞானசம்பந்தப்படுவார். துஞ்சும் போதும் துற்றும் போதும் அதாவது எப்போ பார்த்தாலும் இறைவன் பெருமையை தான் பேசும். உண்ணினும் பசிக்கணும் உறங்கினும். அங்க பாருங்க அங்க துஞ்சும் போதும் துற்றும் போதும்னு அங்க சொல்லியிருக்காரு இல்லையா? அதுக்கு சொன்ன வழிவளம். இந்த திருப்பதியத்தை பார்த்து அது சிறப்பு கருதி நான் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த திருவழிபுற பதியத்தை மனப்பாடமே பண்ணேன். அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுவும் நம்ம பக்கத்திலே திருக்கோயிலி திருப்பதியத்தை பார்த்தீங்கன்னா, அவ்வளவு செறிவான கருத்துக்கள் அந்த அமைப்பு இந்த பாடல் ஏதோ ஒரு அப்போ வந்து பண்ணேன். இப்ப திடீர்னு இப்ப வரும்பொழுது கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா எவ்வளவு இதா அப்போ "உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் பொன்மலர் அடியலால் உரையாது என்ன." நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் சரி, பசியோட இருந்தாலும் சரி, உறங்குனாலும் சரி. உறங்கும்போது எப்படியான்னா, உறங்கும்போதும் "துஞ்சும்போது சுடர் விடர் சோதியை துஞ்சும்போது சுடர் விடர் தீயை நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிக்கும் நீதியை" என்று சொல்லி அப்பர் பெருமான் சொல்லுவார். "துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும்" ஞானசம்பந்த பெருமான் ஆலங்காட்டு திருப்பதியில பாடியிருப்பார். "துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும்" தூங்கும்போது வந்து வெளிப்படுத்தி காமிச்சு உடனே தொழுவிப்பாரும். "நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார் வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அங்கியும் பழையனூர் ஆலங்காட்டு." அப்ப
உண்ணினும் பசைப்பினும் உறங்கினும் நின்னும் ஒண்மலர்னா ஒளி ஒன் என்று சொல்லி இந்த டன்னகர நான்னு சொல்லுவாங்க. டானாவுக்கு அடுத்தது உள்ள நாவை வந்து டன்னகர நான். ஒண்ணுன்னா ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். மலர் அடியலால். உன்னுடைய ஒளி பொருந்திய இந்த திருவடி அல்லாதுன்னா, உன்னுடைய பெருமையலால்ன்னு பேரு. திருவடிய வந்து எவ்வளவு சொல்ல முடியும்? இறைவனுடைய ஒட்டுமொத்த நமக்காக வந்து உருவமில்லாத இறைவன் ஒரு உருவம் ஏற்று வந்திருக்கிறார் அல்லவா? அந்த திருவுருவத்தோட பெருமை, அந்த இறைவன் வந்து உலக உயிர்களுக்காக வந்து ஏற்றக்கூடிய அந்த பெருங்கருணை என்று சொல்லி பல்வேறு திறன்களை எல்லாம் எப்பொழுதும் இடையறாது நான் அதிலே அது அல்லாம எதுவும் பேச மாட்டேன். உன்னுடைய பெருமை இல்லாது இந்த நாவால் எதையும் உரைக்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு. உடலை வச்சிருக்காரு. இந்த உடலை ஒரு படகாக கொண்டு இறைவனை நோக்கி நம் உயிரை வந்து செலுத்துவதற்கு இது கருவியாக கொடுத்திருக்கிறாரு. ஆனா புறத்துல வந்து 5 களிறு, தொண்டர் 5 களிறும் அடக்கின்னா அதே வள்ளுவ பதிகத்துல ஞானசம்பந்தரே சொல்லுவாரு. அவரே சால வழி இருப்பாரு அப்ப. ஐவர் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆழ்புகைப்பட்டு பருந்து உய்யுமாக ஒன்று அருளி செய்யும் கோணகாந்தன் தலைவரே சுந்தரமூர்த்தி சாமி. அது 5 யானைகள் பிடித்து என்னன்னா, இந்த உயிரை வந்து இறைவனை நோக்கி இந்த உடல் இந்த படகை வைத்துக் கொண்டு பயணிக்குது இல்லையா? அப்ப இந்த ஆணைகள் இருக்கு இல்லையா? இந்த 5 புலன்களாகிய ஆணைகள் இந்த புற உலகள பிடிச்சு தள்ளுதான். பக்குவமாகும் வரை இந்த உயிரை ஆசை இருந்தா என்ன பண்றது? உணவுல ஆசை, இந்த போகத்துல ஆசை, இந்த போகல ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆட்சி வேற. இதெல்லாம் இந்த உயிர் அறிவிலிருந்து முற்றிலுமாக நீங்கினாதானே இந்த மாயாகாரியம் இதெல்லாம் நிலையில்லாதன்மை என்று சொல்லி ஞானத்தால் வந்து இதுல நீங்கினால் அல்லது எப்படி இறைவன் சுற்றுலாவுக்கு போகும். இதெல்லாம் நம்ம உயிரை இந்த உடலை விடும்போது இதெல்லாம் இருந்தாலும் சிவ வழிபாடுலாம் செய்யறோம். ஏக இறை சிவன்னு ஒத்துக்கிறோம். நம்பிட்டோம். அவரை அடைவதுதான் இலக்குன்னு பண்ணிட்டோம். ஆனா உயிரறிவுல இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா இச்சையெல்லாம் அப்ப எப்படி இருக்கும்? இதெல்லாம் திருத்துக்கடான்னு சொல்லி நல்லா தேவர் உலகத்தில் கிடைப்பார். தேவர் இங்க வந்து வாழ்க்கை முடிஞ்ச உடனே அந்த புண்ணியங்கள் முடிஞ்ச உடனே பூமியில படிச்சு முன்னதாக இந்த சிவ வழிபாட்டுல வந்து நம்ம எந்த நிலையில நின்னோமோ அந்த நிலையில அதிலிருந்து வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு பிறவியாக வந்து பிறப்பிப்பாரு. இதுதான் அந்த சுழற்சி. நான் எல்லாம் வந்து சிவலோகம் சேர்ந்தாரு யாராவது இறந்து போட்டா சிவலோகத்தை பக்கத்து நானும் நீங்களும் யாரு உயர் உலக அடைந்தாருன்னு சொல்லி போடும். அப்படி கூட இப்ப இது பண்ணிருக்கு. ஒரு உயர் உலகத்துக்கு உரியர். இவரு ஒரு மிலிட்டரியில போனாங்கன்னா வீர சொர்க்கம். அதே போல அது போர்ல வந்து எவன் வந்து இங்க இறக்குறாங்களோ அவர்கள்லாம் வந்து வீர சொர்க்கம். அது வந்து அந்த காலத்துல இருந்து பல நூல்கள் எல்லாம் வந்து இதுலயே சொல்லுவாருங்க. திலகவதியார் வரலாறுல வருது இல்ல நாவுக்கரசு வரலாறுல அந்த கலிப்பகையார் வந்து வீர சொர்க்கம் அடைந்தாருன்னு தானே சொல்றாரு. அதே போல அப்போ ஒன்மலர் அடியலால் உரையாது என்னன்னா உறங்கினும்னா உறங்கும் போது நனைவிலும் கனவிலும் நானும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் என்பலாம் ஞானசம்பந்தர் திருக்கருக்குடி. ஒன்மலர் அடியலால் உன்னுடைய அந்த ஒளி பொருந்திய மலர் போன்ற திருவடி அல்ல. அப்ப என்ன சொல்றது? இந்த அடிமுடி தேடியப்படுது. அதாவது கண்ணனும் கடிகமழ் தாமரையும் அண்ணலும் கற்பறியாதவனி இப்போ என்ன அதுவோ உனது இன்னருள் அவருடைய கண்ணனும் கண்ணன்னு தெரியும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. கடிகமழ்னா கடினா மனம் அந்த சொல்லிட்டு கமழ்னா வீசக்கூடிய மனம் வீசக்கூடிய தாமரை அதில் மேல இருக்கக்கூடிய அண்ணலாகி பிரம்மதேவனும் அளப்பரிதாயவனை இவர் வந்து மேல அங்க போனாரு. மேல போய் முடிய பார்த்துட்டு போனாரு. கீழே இவரு பூமியில போய் திருவடியை பார்த்துட்டு போனாரு. 2 பேராலையும் வந்து பார்க்க முடியல. அணிய முடியும். அளக்க முடியாமல் அவர்கள் வந்து நிற்க, பின்னால் இறைவன் வெளிப்பட்டு அருளினார் என்று அதற்கு பாடல்கள்லாம் இருக்கு. இறைவன் வந்து தோன்றி அப்புறம் வணங்கினார்கள் என்று சொல்லி ஆணவத்தோடு நான் வந்து இதை அது அவருக்கும் அந்த அஞ்ஞானம் வந்துடுது. அவர்களுக்குள்ள வந்து படைத்தல் காதல் 2 தோழி சாமி கொடுத்தாரா இவர் வந்து நான் தான் இது படைத்தல் தொழில் நான் தான் பெரிய ஆளுங்கிறான். நான் தான்டா காக்குறேன் நான் தான் பெரிய ஆளுங்கிறான். இல்ல நான் தான் வந்து படைச்சேன். உன்னையும் நான் தான் படைச்சேன்னு கண்ணன்கிட்ட சொல்றான். உடனே அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய உந்தியிலிருந்து தாமரை மலர்ல இருந்து நீ உன்னை நான் படைச்சேன்டா நீ எனக்கு மகன் நீ வந்து
சொல்றியே அப்படின்பா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவரு என்ன சொல்லுவாரு, ஒரு மரம் இருக்கு. அதுல இருந்து ஒரு பொருள் செய்றோம். ஒரு நாற்காலி செய்றோம். அந்த மரம் உயர்ந்ததா, நாற்காலி உயர்ந்ததா? நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள சண்டை வந்து பல ஆண்டுகள் போர் நடந்து உலகம்லாம் சீர்கெட்டு போய் படைத்தல் தொழில், காத்தல் தொழில்லாம் சீர்கெட்டு போய் எல்லாரும் இறைவன்ட்ட சரணடைஞ்சு காக்கணும்னோன, அவரு இடையில வந்து நடுவுல ஒரு தீர்த்தழலா நிக்கிறாரு. அதுவரையிலும் இந்த பெருமான் தான் வந்து படைத்தல் தொழில குடுத்தாரு, இவருக்கு காத்தல் தொழில் இருந்தாலும் பெருமானையே மறந்துடுறாங்க. அப்போ ஒரு ஜோதியா நிக்குது. என்னான்னே தெரியல. பெருமான் தான் ஜோதியாக வந்திருக்கிறாருன்னு தெரியாம, அப்போ நமக்குள்ள இந்த ஒரு போட்டி வச்சுக்குவோம். யார் வந்து முடியும், அடியும் வந்து தேடுறாங்களோ முதல்ல அவங்க தான் வென்றவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி போட்டி வைத்து இவரு அன்னப்பறவை. அன்னப்பறவைன்னா மலை பரிசுத்த. பன்றின்னா மலை பரிசு. இவரு பூமிய தோண்டிட்டு போறாரு. அவரு போறாரு. போக போக அந்த வரலாறு. அதெல்லாம் நீங்க புராணங்களை எல்லாம் வந்து நம்ம படிக்கணும். ஏன் படிக்கணுங்கிறது சான்றோட அதுல அந்த திருப்பாசகத்துல க எந்த போச்சுலயே தண்ணி இழுத்து, அதுல உள்ள பாடல்ல உள்ள கருத்த முன்னதாக சொல்லியிருக்கு. புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 8வது பாட்டுல வேத முதல்வன் முதலே முதலா விளங்கி வையத்தவர் ஏதப்படாமல் உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலாக கொண்ட சூதன் ஒளிமாலை என்று கலிப்பவை சொல்லி என்ற பாடல்ல இந்த 18 புராணத்தையும் படிக்கணும்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்வதாக சேக்கிழார் அந்த ஒரு திருப்பதிகத்துக்கு மட்டும் தான் சேக்கிழார் பொருள் எழுதியிருக்காரு. உள்ளவர் தெரியாத அண்ணலும் அளப்பறியாதவனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனக்கு இன்னொரு ஆவடுதுறை அரணே என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடல். இதோட நாம் வந்து இந்த வகுப்பிலே இன்றைக்கு நிறைவு செய்து கொண்டு அடுத்தது அந்த அடுத்த வகுப்புல இதை நிறைவு செய்து சேக்கிழார் வந்து இதை எப்படி வந்து இவருக்கு 1000 பொன் அங்க கிடைக்கிறது என்ற வரலாற்றை சேக்கிழார் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறார். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லி வியாழக்கிழமை நண்பர்கள் ஐயா வந்து முன்னதாக அறிவிக்கிறது இல்லை எனக்கு இதுல ஒரு பெரிய ஒரு ஒரு குறைபாடு அதை நான் வந்து சொன்னேன். இன்றைக்கு வகுப்பு உண்டுன்னா அதுக்கு முதல் நாளாவது வந்து உண்டுன்னு சொல்லி அதோட லிங்க் இருக்கு இல்லையா அதை வந்து எனக்கே வரலன்னு என்ன செய்யணும். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முன்னதாக சொல்லியிருக்கேன் 650 வாட்ஸ்அப் குரூப் ஒரு 50 60 டெலிகிராம் குரூப் முகநூல் அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராமு யூடியூப் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரிவிக்கலாம் இல்லையா? அதுல ஏதாவது எல்லாரும் வரமாட்டாங்க. 1000 பேர் நடத்தினா 5 பேர் வருவாங்க. அந்த 5 பேருக்கு அந்த பயன் கிடைக்கும்ல, அத வந்து செய்யணும். நீங்க முதல் நாளே அதிக பணிகளை வந்து எடுத்து போட்டுக்கொண்டு ரொம்ப சிரமப்படுவதாக தான் அதிக ஞான பணிய ஆசை, பேராசை இறைவனோட புகழ பரப்பணும், பரப்பணும், பரப்பணும் பல்வேறு அதனால ஒரு நாளாவது சொல்லி நினைவூட்டி எனக்கு மறந்தே போயிட்டு ஒரு நாள் வியாழக்கிழமைங்கிறதே மறந்து போச்சு. இந்த கிழமையெல்லாம் அவருக்கு தெரியாம இருந்துச்சு அப்படிலாம் வேற ஆயிடும். முதல் நாளே இந்த லிங்க் வந்து கொடுத்தால் நான் என்னுடைய அன்பர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புவோம். அவர்கள்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. இங்க இங்க உள்ள பகுதியில உள்ள அடியார்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு பழக்கம் இருக்கு என்று ஐயா அது ஒரு குறைபாடாகவே இன்றைய வரலும் இருக்கிறது. அதை வந்து ஐயா தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறை செய்ய விடைபெறுகிறேன். ந- வணக்கம். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அருமையான விளக்குங்க ஐயா. நல்லா அந்த வெப்போடு விரைவி ஓர் வினை வரினும் அப்புறம் அது இல்லை இவ்வளோ இவ்வளோ மன்மதனை எதிர்த்த கதைலாம் வந்துருக்குது. அது ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ஐயா. அந்த இது நீங்கள் நிறைய விளக்கங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் கேட்பதற்கும் அதை நினைச்சு பார்க்கறதுக்கும் இன்பமா இருக்குங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க ஐயா. ஓய்வு பெற்ற ஆசிரியரு. சிவபெருமானு சிவசிவா. பரவாயில்ல, ஆரம்பத்துல இருந்து கேட்டு சுருக்கமா சொல்லிட்டாங்க. அன்பர்களுக்கு வணக்கம். ஐயா உங்க கோரிக்கை நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா. சிவபெருமான திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் சிவாயனம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு கா சேகரையா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில அன்னாரது ஐயாவுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலே வணங்கி
நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, நாம் நிகழ்ச்சிக்கு அ நிறைவு செய்வதற்கு முன்பதாக, ஐயா ஆற்றிய இந்த உரையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை பரிமாற வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்கிற ஐயப்பாடு இருக்குமானால், நீங்க கேட்கலாம். சிவாய நம! திருச்சிற்றம்பலம். பேசலாம். ஐயா கிட்ட பேசலாம். பொறுமையா பேசுவாங்க. அ அவங்க நினைவுபடுத்தி, நினைவுபடுத்தி, நினைவு கூர்ந்து அந்த பதிவுகள எடுத்து சொல்றது கொஞ்சம் தாமதமா தான் ஆகும். ஐயா வந்து எந்த ஒரு குறிப்பும் இல்லாம வராங்க. அதான் ஒரு குறிப்பு எடுக்காம வராங்க. குறிப்பு இல்லாம வந்து நினைவுல பட்டத அப்படியே பேசுறாங்க. அதனால இந்த 1 மணி நேரத்துல என்ன அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்குதோ, அதுதான் வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில சாமி நம்மளுக்கு பாக்கியம் செஞ்சிருக்காங்க. சிவாய நம! சிவாய நம! "என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமே" அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். அடியார்கள் யாராவது பேச விரும்புறீங்களா? முனுசாமி ஐயா பேசுன மாரி? ஐயா, இதுல ஏறு உடை மணிமுடி ஏறு உடை மணிமுடின்றது என்னங்க அழகிய ஐயா? அழகிய அந்த மணிகள்லாம் பதித்து வைக்கப்பட்ட முடியை ஓ! சூடி இருக்கக்கூடிய ராவணன். ஏர் அவனுன்னு என்றால் அவ்வளோ அழகிய அப்படிதானே? ஐயா, இன்னொரு சந்தேகம் அடியானுக்கு. 18 புராணங்களையும் வந்து படிக்க சொன்னீங்க, பார்க்க சொன்னீங்க. சொல்லுங்க. 18 புராணங்கள்ல 10 சிவபுராணம், 4 விஷ்ணு புராணம், 2 பிரம்ம புராணம், 1 அக்னி புராணம், 1 சூரிய புராணம். ரைட்டா? ஆமாங்க ஐயா. இல்லையா? 18 சரிங்கய்யா. 18 புராணங்கள், 10 சிவபுராணம், 4 வந்து ம். விஷ்ணுவோட பரத்துவத்த சொல்ற விஷ்ணு புராணம். 2 பிரம்மனோட பரத்துவத்த சொல்றது. 1 அக்னி புராணம், 1 வந்து அதாவது இந்த சூரிய வழிபாடு செய்றாங்கல்ல, அது சம்பந்தப்பட்ட புராணம். இதுங்கெல்லாம் தமிழ்ல இருக்குங்களா ஐயா? இருக்க தமிழ்லயே சிவமகா புராணம்னு இல்ல அந்த இதுல பிரேம பிரசனத்துல போட்டிருக்காங்கல்ல. ஆ, போட்டிருக்காங்களா ஐயா? இருக்கு. பத்ம புராணம். கந்த புராணமே இதுல தானே அக்னி புராணம் இருக்குல்ல. அக்னி ஆமா. புராணத்துல வந்து சிவரகசிய காண்டம்னு இருக்கு. அந்த சிவரகசிய காண்டத்துல இருந்து எடுத்துதான் கச்சியப்ப தேவரும் இந்த 10,345 சீல பண்ணியிருக்காரு. அவரே சொல்றாரு. சரிங்கய்யா, சரிங்கய்யா. இந்த முருகப்பெருமான் அவருக்கு கனவுல தோன்றி, "நீ வந்து நம்மை பற்றி வந்து அக்னி புராணத்துல ரகசிய காண்டத்துல அ நம்முடைய பழக்கம் இருக்கு. அதை நீ வந்து பாடுன்னு" சொல்லி, அதுக்கப்புறமா நான் எப்படி பாடுவேன்னோன்னே, அதுக்கு அருள் குடுத்து, அப்படி பாடி ஒவ்வொரு நாளைக்கும் 100, 100 பாட்டா பாடி, அங்க முருகப்பெருமான் சன்னதியில காஞ்சிபுரம் தான். உங்க உங்க ஊர்ல தான். ஆமாங்க ஐயா. அங்க குமரக்கோட்டம் கொண்டு போய் தாங்கய்யா. வச்சு, அப்புறம் இங்க வந்து இரவு வச்சுட்டு போவாரா, மறாவது நாள் இலக்கண பிழை, எழுத்து பிழை எல்லாம் திருத்தி வச்சிருப்போம். அப்படி இது பண்ணி அரங்கேற்றின ஒரு நல்ல அதெல்லாம் யூடியூப்ல வந்து ஐயா நீங்க பேசியிருக்கீங்க. ரைட்டுங்க. இப்ப கந்த புராணம், ஐயா இப்ப பத்ம புராணம், கந்த புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம் 4ங்களா? சிவபுராணம் மட்டும் 10, 11. சரிங்கய்யா. சிவமகா புராணம் மட்டும் 10. ஆ, பிரம்ம புராணம் எது? விஷ்ணு புராணம் 4. விஷ்ணு பரத்துவத்தை விஷ்ணுவை முதன்மை கடவுளாக வைத்து போற்றக்கூடிய புராணங்கள் 4. சரிங்கய்யா. பிரம்மணன் முதன்மை கடவுளா வைத்து சொல்றது 2. அப்ப ம். 10, 16 ஆயிட்டா. 1 வந்து அக்னிய வந்து போற்றக்கூடியது. 1 வந்து சூரியனுக்கு வந்து முதல்ல கடவுளா வச்சு. ஓ! சூரியனுக்கு புராணம் யாரு எந்த இருக்குங்களா? முதன்மை கடவுளாக வைத்து போற்றினால் கூட பெருமானுக்கு மட்டும் தான் செயல்பாடு என்பதால் எல்லாமே பெருமானையே சேரும் என்ற விளக்கத்தை அங்கே சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்திருக்காரு. கந்த புராணம் ஓரளவுக்கு நாங்க கேள்விப்பட்டு நீங்கலாம் YouTubeல பேசியிருக்கீங்க கேட்டுருக்கிறேன். நானு புத்தகம் மயிலாடுதுறையில தான் வாங்குனேன். கந்த புராணத்தினுடைய உரைநடை பகுதி நர்மதா வெளியீட்டுல வாங்குனேன். இன்னும் அந்த மத்த புராணங்கள்லாம் இன்னும் பார்க்கணுங்கய்யா. பத்ம புராணம் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் நானு. இந்த புராணத்தை வந்து ஆறுமுகனாவரும் சீடரும் உரை எழுதியிருக்காங்க. அருமையான உரைநடை நூலு. அது வந்து அந்த பாடலெல்லாம் விட்டுடாம அந்த பாடலோட திரண்ட கருத்தெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா கொண்டு வந்திருப்பாங்க. அது ஆமா. கொஞ்சம் குடுத்துருக்கீங்க. திருப்பனந்தாள்ல இருந்து வாங்கினேன். அது வந்து அடுத்து இன்னும் பதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. 2 வருஷமா அத குடுத்துருக்கோம்னு இன்னும் வந்த பாடு இல்ல. ம். அந்த அருமையான நூலுங்க அது. அது வந்து எல்லாருக்கும் இந்த தமிழே புரியாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து அத உரைநடைய எப்படியாவது பதிவு செஞ்சுருவேன். ஏன்னா அந்த நூல் கிடைக்காது. கிடைக்காது. அவங்க ஆமாங்கய்யா. பெரிய நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. மானியர்கள் இல்லையா? ஆதிமூல நாவலர்னா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதது இல்ல. சைவ மக்களா ஆமாங்கய்யா. ஆதிமூல நாவலர் தெரியாத இருக்க ஆமா. மாட்டாங்க. அப்படிப்பட்ட வந்து சிதம்பரத்துல இறைவன் பட்டு பக்தி உள்ளவங்க வாழ்ந்து காமிச்சவரு. இதெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைப்போம்ல. இவ்வளவு வந்து பூஜைக்கெல்லாம் இவ்வளவு கண்டிஷன் இப்படிலாம் இலக்கணம் இருக்காங்க. நம்மளால முடியாதுன்னு நினைப்போம் பாருங்க. அவரு செயல்படுத்தி காட்டினவர் அவரு. அவர் எழுதுனது அந்த உரைநடை. இந்த உரைநடை அப்புறம் அவரு ஒரு காலத்துக்கு அப்புறம் அவருடைய சீடர் எழுதிட்டார்.
அது கொஞ்சம் பழைய தமிழ்ல இருக்கும். அது சில இது புரியாது. அது அப்படியே அந்தந்த இடங்கள்ல சின்ன சின்ன விளக்கங்கள் இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன் பாருங்க. அதுக்குள்ள சின்ன சின்ன விளக்கங்கள் குடுத்து 155 வீடியோ பண்ணியிருக்கேன். திருவிளையாடல் புராணம் 71 வீடியோ பட்டுசாமி ஓதுவாருங்கிற உரைநடை. ஏன்னா பாடல்லாம் இப்ப படிச்சா இப்ப உள்ள உரைநடையே புரியாத காலத்துல இப்ப நம்ம இருக்கோம் மக்களுக்கு. பாடல் அவன் எங்க போய் அவன் படிக்கிறது? ஆமாங்க ஐயா. அதுக்காக நம்ம ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னைக்கு வேணாலும் யாராவது கேட்கட்டும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. YouTubeல அத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. பார்த்திருக்கீங்க. கோமல் சிவாய நமः. கிளாஸேகர்ன்னு யூடியூப்க்கு வந்தீங்கன்னா, அங்க எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட கண்டிப்பா அதுல 2000 லிங்க வீடியோ போடலாங்க. இருக்கு. கிட்டத்தட்ட நிச்சயம். 2000 வீடியோ இருக்கு. ஆமா. சிவபெருமானே பெரிய சாதனைங்க ஐயா. இந்த வயசுல அது உள்ள வந்து சிவபெருமான். பார்த்தீங்கன்னா தெரியும். எப்புட்றா இதெல்லாம் பண்ண? நான் ஏன் பண்ணல. ஆ. ஏதோ ஏக்கம் மேல இருந்து ஒரு ஏக்கம் இயக்கி எப்படிலாம் செயல்படுத்த சொல்லி ஒரு தவமாக இது வந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அரிய புத்தகங்கள நீங்க வந்து காணொளியா ஆக்கி, அத பதிவு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒரு காலத்துல ஆறுமுக நாவலருடைய பதிப்பு கிடைக்காம கூட போலாம். ஆனா, இந்த பதிவு நமக்கு ஒரு பெரிய பதிவா இருக்கும். அது அற்புதம், அந்த அற்புதம். ஏன்னா அந்த புக்கு கிடைக்கிறது இல்லைங்க. அந்த புக்க யாரும் போடுறது கிடையாது. திருப்பனந்தாள்ல மட்டும் தான் போடுவாங்க. 1000 காப்பி, 2000 காப்பி போடுவாங்க. அது தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறமா யாரும் போட ஆமா, கந்த ஆமா, ஆமா. புராணம் கண்டிப்பா படிக்கணும். ஒரு சிவனடியார் கந்த புராணம் தெரியாம இருக்கவே முடியாது. தெரிஞ்சாதான் ஏன்டா அவ்வளவு நாள் படிக்காம இருந்தேன்னு தெரியும். ஆமா, வருத்தப்படும். ஆமா, அவ்வளவு ஆமா, ஞான செய்தி. பக்கத்துக்கு ஆமா, பக்கம், பாராவுக்கு பாரா, பாட்டுக்கு பாட்டு வந்து ஞான செய்திகள். ஆமா. அப்படி பக்குவப்படுத்தக்கூடியனால சிவபரத்தம் பேசக்கூடிய நூல். கண்டிப்பா. சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல என்று நிறுவக்கூடிய அப்படிப்பட்ட உறுதியாக ஆ, நிறுவக்கூடிய ஆமாங்க ஐயா. நன்றிங்க. வேற யாராவது ஐயப்பாடு இருக்குங்களா? சரிங்க. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? ம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ம்.